யூடியூப்ல நீங்க வீடியோ அப்லோட் பண்ணும் பொழுது வீடியோவை அப்லோட் பண்ண உடனே வந்துட்டு நீங்க பப்ளிசிட் பண்ணி விட்டுறீங்களா அல்லது நீங்க பிரைவேட்ல போட்டு வச்சிருக்கீங்களா? ஸோ பிரைவேட்ல போட்டாலும் வந்துட்டு டேஞ்சர் தான். நீங்க உடனே அந்த வீடியோவை யூடியூப்ல அப்லோட் பண்ணி விட்டாலும் அது டேஞ்சர் தாங்க. ஸோ ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப மெஜாரிட்டியா நிறைய பேரால யூடியூப்ல வருமானம் அப்படின்றத ஈட்டவே முடியல. நல்லா இருக்கக்கூடிய வீடியோ திடீர்னு காப்பிரைட் ஸ்ட்ரைக் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்குது. அதை தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஒரு வீடியோ எடிட் பண்றதுல இருந்து நீங்க யூடியூப்ல அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு நேரம் கழிச்சு அதை பப்ளிசிட் பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ யூடியூப் கேஜெட் சம்மந்தப்பட்ட நிறைய ப்ராடக்ட் நம்ம வாங்கியிருக்கோம். அந்த ப்ராடக்டினுடைய லிங்க் எல்லாமே கீழே இருக்கு. பிகாஸ் நான் ஒரு 6-7 வருஷமா இந்த யூடியூப்ல சர்வே பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனுடைய அனுபவத்தை தான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். எவ்வளோ கேஜெட் வாங்கியிருப்பேன், அதுலலாம் நிறைய பணத்தை அழிச்சிட்டு சரியான கேஜெட்டு கம்மியா சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு கேஜெட் வேணும், அதிக சப்ஸ்கிரைபர் இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி கேஜெட் அப்படின்றத பிரிச்செல்லாம் நான் வந்துட்டு போட்டு வச்சிருக்கிறேன். அதனால அதை போய் பார்த்து வாங்கிக்கோங்க. யூடியூப்ல சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். அதாவது இந்த பதிவுல நம்ம ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். நம்ம வீடியோ எடுத்துட்டோம், யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கவே முடியாது. பிகாஸ் யூடியூப் அல்கரிதம் அப்படின்ற ஒரு விஷயம் யூடியூப்ல இருக்குது. யூடியூப் அல்கரிதம் என்ன செய்யும்னா, நம்ம போடக்கூடிய கண்டென்ட் கேட்டகரி என்ன, அந்த கேட்டகரிக்கு தகுந்தாற் போல் ஆட் அப்படின்றத கொடுக்கும். அந்த ஆட் அப்படின்றது வந்தாதான் நம்மளால வருமானம் அப்படின்றது ஈட்ட முடியும். நம்ம என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வீடியோவை ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு நம்ம என்ன பண்றோம்னா அதை எடிட் பண்றோம், ரெக்கார்ட் பண்றோம், எடிட் பண்றோம். ஸோ அதுல நிறைய எஃபெக்ட் எல்லாம் ஆட் பண்ணி அதை நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்றோம். அதுக்கப்புறம் தம்ப்நெயில், டைட்டில் இதெல்லாம் எடுத்து தேடி பிடிச்சி அந்த கண்டென்ட்டுக்கு ரிலேட்டடுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு நம்ம என்ன பண்றோம்னா, ஸோ அங்க வந்துட்டு கொடுக்குறோம், டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், டைட்டில் கொடுக்குறோம். அடுத்தது நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக் அப்படின்றது, ஸோ மிஸ்டேக் இல்லை, இதெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ இதுல இன்னொரு மிஸ்டேக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு உடனே அதை பப்ளிசிட் பண்ணிடுறோம். ஸோ இதனால என்ன மைனஸ் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் முழுக்க முழுக்க ஸோ இதில் நடக்கக்கூடிய ப்ராசஸ் எல்லாமே உங்களுடைய, அதாவது நீங்கள் போடக்கூடிய வீடியோ என்ன கேட்டகரின்னு யூடியூப்பினுடைய அல்கரிதத்துக்கு தெரியாது. அதுக்கான ஒரு ஸ்பேஸ் டைம் அப்படின்றது கொடுக்கணும். அண்ட் அதே போல் நீங்கள் என்ன குவாலிட்டியில் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறீங்களோ, யூடியூப் முதல்ல 480 பிக்கு தான் வந்துட்டு, ஸோ 480pன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த பிக்சர் குவாலிட்டியில் தான் அது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்லோடே எடுத்துக்கும். அது அப்லோட் ஆனதுக்கப்புறம் சில ப்ராசஸ் எடுக்கும். அது 4Kவா, 8Kவா, அல்லது வந்து 1080pயா, இல்லை வந்து 720யா, இந்த மாதிரி வந்துட்டு அதுக்கான ப்ராசஸ் அப்படின்ற டைம் எடுத்துக்கும். இதுக்கு ப்ராசஸிங்கான டைம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்றது கேட்டிங்கன்னா, அது நீங்கள் அப்லோட் பண்ணும்பொழுது நிறைய விஷயங்களை பார்க்காது. ஸோ எடுத்த உடனே ஒரு பிக்கெஸ்ட் வயலன்ஸ் இருக்கா, அதாவது வந்துட்டு ரத்தம் தெறிக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் ரொம்ப வயலன்ஸாக இருக்கக்கூடிய வார்த்தைகள், தப்பு தப்பாக இருக்கக்கூடிய வார்த்தைகள், அசிங்கமாக பேசுறது, யூடியூப் பாலிசிக்கு அகைன்ஸ்டாக பேசுறது, அண்ட் அதே போல் இன்னும் முக்கியமாக வந்துட்டு ஸோ அந்த மாதிரி தப்பான வீடியோஸு கொஞ்சம் கிளாமராக அப்லோட் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து தவறான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்களா அப்படின்றத ரேண்டம் செக்கிங் தான் அங்கே பண்ணும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த லோடிங் ஆகிட்டு இருக்கும் போது நீங்கள் அப்லோட் பண்ணக்குள்ள அந்த செக்கிங் நடந்துகிட்டே இருக்கும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் வெயிட் செக்கிங் ஹியர் அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். ஸோ அதில் அந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த செக்கிங் முடிஞ்சிட்டாலே இங்கே வேலை முடிஞ்சிருச்சு, நம்ம அப்லோட் பண்ணிடலாம், நம்ம விட்டுறோம். பட் இங்கே இந்த இடத்துல இன்னொரு கட்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்துட்டு ப்ராசஸிங்கில் இந்த கண்டென்ட் என்ன, வீடியோக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க, அது எத்தனை நிமிஷத்துக்கான வீடியோ, எந்த இடத்துல ஆடு கொடுத்தா அது நல்லா இருக்கும், எந்த மாதிரி ஆடு இதுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும், இவங்க கண்டென்ட்டுக்கு தகுந்தாற்போல் ஒரு ஆடு அப்படின்றத கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படின்றத யூடியூப்பினுடைய அல்கரிதம் அது பொறுமையாக யோசிக்கும். அதாவது யோசிக்க மீன்ஸ் என்னன்னா, ஸோ அது வந்து ப்ராசஸ் பண்ணி பார்க்கும். அதனுடைய நம்ஸ், அதாவது டார்ம்ஸில் சொல்கிற மாதிரி இருந்தால் அது வந்து ப்ராசஸ் பண்ணி பார்க்கும். அந்த மாதிரி என்ன கேட்டகரி அப்படின்றத அது பார்க்கும். நம்ம அதுக்குள்ளே என்ன பண்ணுறோம்னா அப்லோட் பண்ணி விட்டுறோம். அப்போ என்ன பண்ணும் யூடியூப் அல்கரிதம்னா, சில நேரங்களில் ஆடு கொடுக்காது, சில நேரங்களில் அதுக்கு ஆடு கொடுக்காது. கன்ஃபியூஸ்ல இருக்கும்போது என்ன ஆடு அதுக்கு கொடுக்க முடியும்? ஏன்னா நம்ம வந்துட்டு மேபி ஒரு சிலர் நினச்சிட்டு இருந்திருக்கலாம், யூடியூப்க்கு ஆடுன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு டீம் இருப்பாங்க, அந்த டீம் ஆடு கொடுப்பாங்க அப்படின்னு மாதிரி நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அதெல்லாம் கிடையாது. இந்த கேட்டகரின்றத அப்லோட் மட்டும், வீடியோ அப்லோட் மட்டும் தான் யூடியூப்பினுடைய அஃபிஷியல் அவங்க வந்துட்டு ஆடு கேட்டகரியில் கொடுப்பாங்க. அந்த ஆடு கேட்டகரியில் கொடுக்கக்கூடிய வீடியோவாகப்பட்டது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இங்கே வந்துட்டு அல்கரிதம் தான் முடிவு பண்ணும். அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் சொல்ற பார்த்தீங்களா, ஏஐ, அதுதான் இந்த இடத்துல வந்து முடிவு பண்ணும். இந்த இந்த வீடியோவை தூக்கி இதில் போடு, இந்த ஆடை தூக்கி இதில் போடு அப்படின்ற மாதிரி வந்துட்டு அதுதான் முடிவு பண்ணி இந்த வீடியோக்கு இந்த ஆடை போடு அப்படின்ற விஷயத்த வந்துட்டு முடிவே செய்யும்.
சரி, ஓகே. இப்போ நம்ம லேட்டா பண்ணக்கூடாது, சாரி வந்து உடனே அப்லோட் பண்ணிடக்கூடாது, எல்லாத்துக்கும் பப்ளிசிட்டி பண்ணிடக்கூடாது. ஓகே, நமக்கு புரிஞ்சிருச்சு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வீடியோ வந்துட்டு எல்லாமே பண்ணி 1 நாள் 2 நாள் நான் என்ன பண்றேன்னா, அந்த ஒரு வீடியோவை நான் அப்படியே வந்து பிரைவேட்ல போட்டு வச்சு, அந்த வீடியோவை அதுக்கப்புறமா அந்த டைம் வரக்குள்ள நான் பப்ளிசிட்டில போட்டு வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு சொல்றேன். ஸோ யூடியூப்ல நீங்க வந்துட்டு ஒன்னு பப்ளிசிட்டி பண்ணிடலாம், இல்ல ஷெட்யூல் போட்டு வச்சுக்கலாம், இல்ல வந்துட்டு அன்லிஸ்ட் அப்படின்ற ஒரு கேட்டகரியில போட்டு வைக்கலாம். இதை பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதை பற்றி இன்னொரு வீடியோ தெளிவா பேசுறேன். ஸோ நீங்க வந்துட்டு அன்லிஸ்ட் அப்படின்றதுக்கும் பிரைவேட் அப்படின்றதுக்கும் சொல்றேன். ஸோ அன்லிஸ்ட் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடி பிரைவசியை பாலிசி, அதாவது வந்துட்டு பிரைவேட்டை பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ பிரைவேட் அப்படின்றது என்னன்னா, இது முழுக்க முழுக்க வந்துட்டு நீங்க மட்டும்தான் அதை பார்க்க முடியும். ஸோ வேற யாராலையுமே அந்த ஒரு வீடியோ பார்க்க முடியாது. நீங்க உங்களால மட்டும்தான் பார்க்க முடியும். ஏன் யூடியூப்பே நினைச்சாலும் அதை போய் பார்க்க முடியாது. ஏன்னா அது உங்களுக்காக நீங்க வந்துட்டு யூடியூப்ல போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதை போய் எந்த செக்கும் பண்ணாது. அப்ப அது எந்த இடத்துல செக் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அன்லிஸ்ட் இருக்கு பாத்தீங்களா? ஸோ அன்லிஸ்ட்ல போட்டு வச்சா மட்டும்தான் யூடியூப்பினுடைய அல்கோரிதம் போய் என்ன செய்யும்னா, இது என்ன மாதிரி வீடியோ, எந்த கேட்டகரியில இருக்கு, எங்க ஆடு கொடுக்கலாம் அப்படின்ற விஷயத்த பேக் எண்ட்ல ப்ராசஸ் பண்ணும். ஸோ நீங்க பிரைவேட்ல போட்ட வீடியோவை யாராலையும் பார்க்க முடியாது, உங்களால மட்டும் தான் பார்க்க முடியும். பட் அன்லிஸ்ட்ல போட்ட வீடியோவை நீங்க யாருக்கு அந்த லிங்கை ஷேர் பண்றீங்களோ அவங்களால அந்த ஒரு வீடியோ அப்படின்றத பார்க்க முடியும். ஸோ இதுதான் இதுக்கான வந்துட்டு வித்தியாசம் அப்படின்றது. ஸோ இதுல மெம்பர்ஷிப் அப்படின்றதுலாம் நிறைய வரும். அதெல்லாம் நம்ம இனி வரும் வீடியோக்குள்ள வந்துட்டு பார்க்கலாம். அதனால ஒரு வீடியோவை நீங்க யூடியூப்ல அப்லோட் பண்றீங்க, அப்லோட் பண்ணி கிட்டத்தட்ட வந்துட்டு அதை பிரைவேட்ல போடாம அன்லிஸ்ட்ல போட்டு வச்சுக்கோங்க, இல்லைன்னா வந்து ஷெடியூல்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போ குறைஞ்சது ஒரு 2ல இருந்து 3 ஹவராவது அது நீங்க ஷெடியூல்ல போட்டு வச்சிருக்கணும், இல்ல அன்லிஸ்ட்ல போட்டு வச்சிருக்கணும். ஸோ அப்லோட் பண்ணி பிரைவேட்ல போட்டு வைக்கிறேனே அப்படின்ற மாதிரி விட்டீங்கன்னா, ஸோ அது டோட்டல் வேஸ்ட் தான். ஸோ அது வந்துட்டு நீங்க அப்லோட் பண்ணாததுக்கான சமம் தான். அது பேக் எண்ட்ல எந்த செக்கும் பண்ணாது. முதல் செக் பண்ணி அலோவ் பண்ணிடும். ஸோ அலோவ் பண்ணதுக்கு அப்புறம் அது நீங்க பிரைவேட்ல போட்டதுனால அது எந்த வித வந்துட்டு செக்கிங் வந்துட்டு பண்ணாது. ஸோ அதை அப்படியே விட்டுரும். அதுக்கடுத்து நீங்க வீடியோ அப்லோட் பண்றீங்க பார்த்தீங்கன்னா, அப்பதான் அது போய் செக் பண்ணிட்டு இருக்கும். அப்போ ஆடுக்கு லேட் ஆகும். ஸோ ஆடு கன்ஃபியூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இதனால தான் நமக்கு வருமானம் கம்மியாக வந்துட்டு வர்றதுக்கான காரணம்ங்க. ஸோ அதுலேயும் குறிப்பாக ஒருவேளை நீங்கள் வேற யாராவது வீடியோ போடுறீங்க, இல்லை வேற ஏதாவது வந்துட்டு ஏஐ வீடியோ போடுறீங்க, இதனால ஏதாவது கார்ப்பரேட் ஸ்ட்ரைக் இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது என்னன்னா, நீங்கள் இப்போ அன்லிஸ்ட்ல போட்டு வைக்கிறதுனால அது செக் பண்ணி அங்கேயே உங்களுக்கு ஒரு ரிசல்ட் அப்படின்றது கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு ஷெடியூல் பண்ணுங்க. ஒரு 2ல இருந்து 3 ஹவருக்கு ஷெடியூல் பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் அன்லிஸ்ட் அப்படின்றது வந்துட்டு போட்டு வச்சிருங்க. ஸோ இந்த 2 கேட்டகரியை நீங்கள் சூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய வீடியோஸ்க்கு வந்து நல்ல வியூஸ் போகும். ஸோ வியூஸ் போகிறது மட்டும் இல்லாமல் அல்கரிதம் வந்துட்டு இது யாருக்கு கொடுக்கணுன்ற ஒரு முடிவு எடுக்கும் வியூஸ் போகிறதுக்காக. அதே போல் என்ன ஆடு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு அப்படின்றதும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக பிளான் பண்ணி ஒரு வீடியோ அப்படின்றத நம்ம அப்லோட் பண்ணும்பொழுது யூடியூப்ல நம்ம நிறைய வருமானம் அப்படின்றத ஈட்ட முடியுங்க. ஸோ ஒரு சிலர் யோசிக்கலாம், என்னப்பா உன் சேனல்லே வியூஸ் போக மாட்டேது அப்படின்னு யோசிக்கலாம். நல்லா யோசிச்சுக்கோங்க. இந்த கேட்டகரின்றது எஜுகேஷனல் கேட்டகரி. ஸோ இது வந்துட்டு நம்ம பேசக்கூடியது எஜுகேஷனல் கேட்டகரி. இது எப்போவுமே வியூஸ் கம்மியாக தான் போகும். ஸோ இங்கே காமெடி, என்டர்டைன்மெண்ட்டு, விளாகு, இந்த மாதிரி விஷயங்கள், ட்ராவல், இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது மட்டும் தான் ரொம்ப டாப்பில் இருக்கக்கூடியது. ஸோ அண்டு வந்துட்டு இந்த காமெடி, அந்த பேய் வீடியோலாம் போடுறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தான் டாப்பில் இருக்குது. மற்றபடி இந்த மாதிரி எஜுகேஷனல் கண்டென்ட் இவ்வளோ தான் வியூஸ் அப்படின்றது போகும். ஒரு கட்டத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா மில்லியன் கணக்கெல்லாம் வியூஸ் போகும். அதுவும் நடக்கும் கூடிய சீக்கிரமா. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணிடுங்க. உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கத்தக்கது. ஸோ கீழே மறக்காம வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேருக்கு ரிப்ளை கொடுத்துட்டு இருக்கேன். இன்னும் நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. அதுக்கும் ரிப்ளை கூடிய சீக்கிரம் கொடுத்துட்றேன். நன்றி.